மேபி இப்படி கூட இருக்கலாம்ல ப்ரோ. இப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா, ஆன்லைனு இதெல்லாம் இருக்காது. நம்ம தமிழ் படமே அப்படி பார்த்து பார்த்து பழகியிருப்போம். ஓகே. திடீர்னு புதுசா ஒரு வெஸ்டர்னா அது கொஞ்சம் கிராண்டா காட்டும்போது வாவ் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம நார்மலாவே ஆயிடுச்சு. என்னென்ன பாஷை படம், இங்கிலீஷ் படம் பார்ப்போம், பிரான்ஸ் மாட்டிக்கிட்டியா? படம் பார்ப்போம், கொரியா உனக்கே படம் பார்ப்போம். தெரியுதுல்ல, இப்ப எல்லாமே இதாயிடுச்சு. இப்பவும் ஏன் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு? அதுதானே நான் கேட்டேன். ஓகே. கொஞ்சம் கூட அதுதானே நான் கேட்டேன். நான் சொன்ன அனுசரை திரும்பி எனக்கே வந்து கேள்வியா மாத்திட்டீங்க. அவங்களுக்கு ஒரு அனுசர் கொடுத்தேன். அந்த அனுசரை அப்படி அதே அப்படி திருப்பி கேள்வியா கொடுத்துட்டீங்க. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from boxing. ஓகே. ஹலோ வணக்கம். ஹலோ எவ்ரிவன். சொல்லுங்க ப்ரோ. ஜீவா பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்கு. ஜீவா நடிச்ச சிவா மனசுல சக்தி ஓகே 37 தடவை நான் தியேட்டர்ல பார்த்தேன். நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய வாட்டி தான் பார்த்துருக்கேன். நாங்க அப்போ என் காலேஜ் பக்கத்துல தான் தியேட்டர் இருந்துச்சு. கட்டடிச்சு நாங்க போற படம் அதுதான் சிவா மனசுல சக்தி. அரௌண்ட் 30 to 37. ஐம் நாட் ஷுர் நம்பர் ஞாபகம். ஆனால் கண்டிப்பா 30+ அது மாதிரி ஞாபகம் இருக்கு. பல நாட்கள் தூங்கியிருக்கோம் தியேட்டர்ல. ஏன் டிக்கெட் எடுத்துட்டு போய் சும்மா படத்துல தூங்குறது பார்க்க அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். சும்மா அந்த படத்தை தட்டி விட்டா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் டயலாக் வந்து எல்லாத்தையும் சொல்லி அந்த மாதிரி படம்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய படம் வந்துட்டு காதல் கொண்டேன். அப்பதான் அந்த வாக்மேன் வந்த புதுசு. சரியா? வாக்மேன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா சிடிலாம் அப்போ வீட்டில் வாங்கி சீட்டில் படம் பார்ப்போம். அப்போ எங்கள் மாமா வந்துட்டு ஃபாரின்லேருந்து அந்த வாக்மேன் வாங்கி எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தான். எங்கள் அண்ணன் வீட்டில் இல்லாதப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு பாட்டு சீடிலாம் இல்லை, படம் சீடி தான் இருந்துச்சு. அந்த படத்தை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருப்பேன். வேற வழி இல்லை, ஆப்ஷனே இல்லை. படம் சீடி போட்டா கேட்கும், ஆடியோ மட்டும் கேட்கும். படம் சீடி போட்டோன்னா அந்த ரவுண்டா தட்டு மாதிரி இருக்கும். அதுல வந்து படத்தை போட்டு நீங்க ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டா ஒரு படமே கேட்கும். ஆமா ஆமா ஆமா, ஃபுல் படமும் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். படத்துக்குலாம் படம் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு யோசிச்சேன்னா எனக்கு இன்னைக்கு இருக்க அந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, அன்னைக்கு நான் பண்ண அந்த வேலைகள் பழக்கம் தான். தூங்குறப்ப ஏதாவது போட்டு விட்டு போறது, சைட்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கப்ப ஏதாவது கேட்டுட்டு இருக்கிறது, ஆல் தோஸ் திங்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர்ல. ஸோ ஜீவாவுக்கும் ஜீவா, நீங்க எனக்கு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்ததுக்கு நீங்களும் காரணம். இவரால தான் எனக்கு ரிப்பீட் செம்மு. அத்தனை மணி படத்துக்கு போனா காலேஜுக்கு போவேன். ஸோ நிறைய ஞாபகங்கள், பழசுலாம் ஞாபகம் வருது. தட்டி அதை அணைச்சிட்டு படத்துக்கு போவோம். என்ன சொல்ல வராங்கன்னு கண்டிப்பா இது ரியல் இல்லை. 1940 84 வருஷத்துக்கு முன்னாடி, 84 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவலா இந்த பங்களால ஐஸ்வரி கணேஷ். வாவ், என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு பார்த்தோம்னே பிடிச்சிருக்கேன். அந்த அதோட விஜுவல் நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் மிஸ்ட்ரி ஆஃப் அ ஜெர்னி. ஆமா, விஜுவல் அழகா இருக்கு. சம்பந்தம் இருக்குதுண்ணா, கண்டிப்பா அதெல்லாம் 3D தான். சம்பந்தம் இருக்கு. ஓய் ராஜேஷ் சார் பேய் படம் விரதேவி நெத்திலே சுத்திட்டாங்க நம்ம ராதாரவிய. பேய் படம் தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஃபேண்டசில பேய் படம் சொல்றத விட ஃபேண்டசி. ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில். பாவிஜய் வரேன்று நம்ம லிரிசிஸ்ட் பாவிஜயா. இது ஜனவரி ரிலீஸ் பா. 31 கரெக்டா மாசம் முடியிற டைம். ஓகே ஃபைன். ஜீவா புதுசா என்னமோ ட்ரை பண்ணிருக்கீங்க. இல்ல அது இது அது நான் பார்க்கணும் ரொம்ப நாளா இது பண்ண ப்ரோ. ஆனா இப்ப வரைக்கும் என்னால பார்க்க முடியல அந்த படம். என்ன படம்? இப்ப கடைசியா இன்னொன்னு இருந்துச்சு, அந்த என்னமோ டைம் லூப்னு சொல்லிட்டு திரும்பி பிளாக்கா. அது எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப அது பாத்தீங்க. அது வந்து என்னமோ ஒரு இங்கிலீஷ் படத்தோட ஆபீஷியல் ரிமேக் தான் அது. அது பார்க்கணும்னு நானும் இன்னும் பார்க்கல. நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நல்லா இருக்கு, குட் வாட்ச் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஐஸ்வரி கணேஷ் எடுக்கிற படம் எல்லாம் ரிலீஸே ஆகாம இருந்துகிட்டு இருந்துச்சு. லைக் சுமோ வந்து இவரு தானே, சிவா தானே. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா. என்ன நீ சும்மா மரியாதை கொடுக்காம பேசினா அப்புறம் அவ்வளவுதான், ஒரு ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. சுமோ ஆமா, அந்த ட்ரெய்லரும் பார்த்தேன். எப்ப பார்த்தது? ஸ்கூல் டைம்ல இப்ப பார்த்தது. மதகஜாவே ரிலீஸ் ஆகுது 12 வருஷத்துக்கு கழிச்சு. கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். ஆமா, அடுத்து அஜித் ஏதாவது படத்தை அடுத்து குட் பேட் அக்லி வருது, ரிலீஸ் பண்ணும்போது போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க.
ஆனா ப்ரோ இப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம 3 ட்ரெய்லர் மொத்த பார்த்தோம். ம். அது குறை சொல்லல. ஆனா அது நார்மலா இருந்துச்சு. ம், ம். நார்மலா இருந்துச்சு. ஆனா இது பார்த்தோம்னே இவ்வளவு அழகா இருக்கு, இது பார்க்கணும் அப்படின்னு ஏன் தோணுதுன்னா அந்த Visuals, அழகா இருந்துச்சுன்னு. அது சீரியஸா சொல்றேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் அது பேய் படங்கிறதே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது லைக் நானும் பேய் படம் ஒரு நினைக்கிறேன். மிஸ்ட்ரி, மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்து திடீர்னு பார்த்தா ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸ். அப்புறம் தான் மேல பாக்குறேன், ஆமா ஐயே பேய்லாம் வருது. விஷுவல் அழகா இருக்கு, அழகா இருந்துச்சு. ஓஹோ, அப்போ இந்த மக்களுக்கு வந்து கிராண்டியர் தான் பிடிக்குது. எனக்கு கிராண்டா இருந்துச்சு சொல்ல தெரியல. ஆனா வந்து விஷுவலா வந்து அழகா இருக்கு அப்படின்னு அதுவும் நான் அழகா சொல்றேன். காட்டுறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டா சரி, இப்ப நம்ம காட்டணும். நேசிப்பாய் எடுத்துக்கோம். நேசிப்பாய் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் நத்திங், இட்ஸ் ஸ்ட்ரைட், ஹவு டு சே, எமோஷன்ஸ் தான். இப்ப நீங்க கிராண்டுன்னீங்க அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 90% நம்ம பார்த்த அந்த ட்ரெய்லர்ல எல்லாமே வெளிநாட்டுல தான் fun. எனக்கு அது பார்க்கும்போது வாவ் கிராண்டா இருக்குன்னு தோணவே இல்ல. ஏன்னா அது சங்கர் எடுக்கல, சங்கர் பொண்ணு தான் நடிச்சிருக்காளே தவிர அது சங்கர் எடுத்திருந்தான்னு வச்சுக்க. உனக்கு தெரியுமா, கேம் சேஞ்சர்ல 5 பாட்டுக்கு 90 crores செலவு பண்ணிருக்காங்க. அது அந்த ப்ரொடியூசரே சொல்லியிருக்காரு. மேடையில சொல்றாரு 5 பாட்டு 90 crores. I was like ஓகே. இப்ப இன்னொரு பஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். ஓகே, 5 பாட்டா டியூரேஷன் கம்மி பண்ணுங்கிறதுக்காக அந்த மெயின் 5 பாட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் சொருக்கணுமோ அதை சொல்லி நம்ம குருபாய் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. குருபாய் தான் சம்திங் அவங்க ஒரு வீடியோல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படின்னா ஒரு பாட்டு 90 கோடியில 90/5 வச்சனால எவ்வளவு வருது அடிச்சேன்னா ரஃப்லி அரௌண்ட் ஒரு 17.5 கோடி ஒரு பாட்டு. 17.5 கோடி பாட்டு 5 நிமிஷம் எடுத்தத 3 நிமிஷம் தான் படத்துல நீ வைக்க போறோம்னா மிச்சம் இருக்க 2 நிமிஷம் வேஸ்ட் தானே நீ ஷூட் பண்ணது. இட்ஸ் லைக் யூ பர்ன் த மணி. நான் சொல்ல இல்ல உண்மை தானே, பேசிதானே ஆகணும். ஹவு மச், எவ்வளவு உள்ள எடுத்துட்டு வரணும் தானே யோசிக்கணும். எவ்வளவு செலவு பண்றோம்னு யாரும் யோசிப்பாங்களா? பாட்டின் மூலியமா இப்ப வெளியிருந்து இங்க இத்தனை பேர் டான்ஸ் ஆடணும்னு நீ நினைக்கிற, அத்தனை பேர் அன்னைக்கு உனக்கு கிடைக்கல, அந்த ஷார்ட்டை நீ அவாய்ட் பண்ணிட்ட, அவ்வளவு காசு உனக்கு மிச்சம் தானே. அது ஏன்னா அதுக்கும் கதைக்கு சம்பந்தமே இல்லையே. இட்ஸ் லைக் இட்ஸ் ஜஸ்ட் யூ வாண்ட் டு டு தட், தட்ஸ் ஆல். படத்துக்கு படம்ங்கிறது பாட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஆட் ஆன் தானே. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அவரு அதுக்கு தான் ஒரு ஃபேமஸ். நம்ம சங்கர் என்னவா தெரியும், கிராண்டா எடுப்பாரு. எனக்கு இது புரியவே இல்லை. நீங்க ஒரு விஷயத்துக்காக ஃபேமஸ்னா அது ஒரு சாப்பாட்டுல உப்புங்கிறது ஒரு என்ன அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தானே இருக்கணும். உப்பு கூட போயிடுச்சுன்னா அந்த சாப்பாடை எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? பாடல்ங்கிறது உப்பு மாதிரி தானே இருக்கணும். இல்ல ஒரு தொட்டுக்க மாதிரியாவது வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு தானே. அதுவே ஒரு படம் மாதிரி. சாப்பாடுல உப்பு போடல, உப்புலதான் சாப்பாடு போடுறாங்க. இல்ல I don't want to crush Shankar's image or I don't want to put him down or nothing. எனக்கு அவருக்கு என்ன வாக்கியா தகராறா? இல்ல நான் தான் ப்ரொடியூசர்ல என் காசுல தான் அவர் எடுக்கிறாரா? யார் காசுலயே அவர் என்னமோ எடுக்கிறாரு. எனக்கு பாய்ஸ்ல அந்த பார்த்த அந்த பிரம்மாண்டம், வாவ், இட்ஸ் நாட் இன் த தோப் சாங். இப்ப தோப்னு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேம் சேஞ்சர்ல. எனக்கு காதல் சொன்ன கணமையில வந்த அந்த ஷாட், லைக் அத்தனை கேமரால போற இன்னைக்கு பாக்குறப்ப எனக்கு அது வாவ் தான். மேபி இப்படி கூட இருக்கலாம்ல ப்ரோ. இப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து சோசியல் மீடியா ஆன்லைன் இதெல்லாம் இருக்காது. நம்ம தமிழ் படமே அப்படி பார்த்து பழகிருப்போம். திடீர்னு புதுசா ஒரு வெஸ்டர்னா அது கொஞ்சம் கிராண்டா காட்டும் போது வாவ் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம நார்மலாவே ஆயிடுச்சு. என்னென்ன பாச படம் இங்கிலீஷ் படம் பார்ப்போம், மாட்டிக்கிட்டியா உனக்கே தெரியுது இல்ல. இப்ப எல்லாமே இதாயிடுச்சு. இப்பவுமே அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதானே நான் கேட்டேன். நான் சொன்ன அனுசர திரும்பி எனக்கே வந்து கேள்வியா மாத்திட்டீங்க. அவங்களுக்கு ஒரு அனுசர் கொடுத்தேன், அந்த அனுசர அப்படி அதே அப்படி திருப்பி கேள்வியா கொடுத்துட்டீங்க. அதுதான் நானும் கேட்டேன். அது தெரிஞ்சிருச்சுல்ல, இப்ப எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுல, இப்பவுமே அதை எடுக்கிறீங்கிறதானே கேள்வியே. கரெக்டா தானேப்பா? ஏங்க தெளிவா பேசுறேனா? ஓகே ஃபைன். இத நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆனா சொல்லாமே இருக்க முடியல. இட்ஸ் லைக் பிரம்மாண்டம். நீங்க ஒரு சாதாரண கதையை எடுத்தாவே அது பிரம்மாண்டம் தான் சங்கர். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க இனிமே ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட். அதை யாரும் இப்ப மாத்தவே போறது இல்லை. அவர் ஒரு ஸ்டைல் ஒன்றும் பண்ணலாம். ஓகேலா, ஆல் தி பெஸ்ட். உங்கள் படம் வெற்றியை பெற வாழ்த்துக்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாலா ஃபுல் ஃபிளட்ஜ் லவ் ஸ்டோரி எடுக்கிறேன்னு உங்களுக்கு லவ் ஸ்டோரியா? பாலா லவ் ஸ்டோரியா? ஒரு ஞாபகம் இருக்கா? திருவிக்ரம் வச்சு எடுத்தாரு.
அதனாலதான் வெளியாகல. அவங்களுக்கு ஐயோ, தெரியுது sorry, பாலா sorry. படமா. இது நான் சொல்லுவேன், அவன் தான் சொன்னான். ஓகே, அகத்தியால இருந்து நம்ம சங்கருக்கு போய் சங்கர்ல இருந்து பாலாக்கு போயாச்சு. பாலா மாமா இதை நிப்பாட்டிக்கோ மாமா. ஓகே, பாய். ஆ.